நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தம் செய்தோமே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல. இந்த யுத்தத்தில் பெருமளவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பிரித்தானிய அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் இராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரன்னாகொட மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பணியாற்றிய விடுதலை புலிகளின் கிழக்கு ஆயுதப் பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனில் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்புடன் நடத்தப்பட்ட யுத்தத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்ட குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னாகொட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கும் அவர்களின் அங்குள்ள சொத்துக்களையும் தடை செய்வதற்கு பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எவ்விடத்திலும் நிரூபிக்கப்படாது என்பதனை குறிப்பிட வேண்டும். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக யுத்தம் புரிவதற்கு அப்போதிருந்த நிறைவேற்று ஜனாதிபதியாகிய நானே தீர்மானித்திருந்தேன். அந்த தீர்மானத்தை ஆயுதப்படை செயற்படுத்தியது. 2002 ஆண்டில் போர் நிறுத்த உடன்படிக்கை இருந்த போதும் 2002 பிப்ரவரி முதல் செப்டம்பர் 2005 இறுதி வரையில் விடுதலை புலிகளால் 363 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 2005 நான் ஜனாதிபதியான பின்னர் விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் அதிகரித்திருந்தன. அதன்போது 2006 இராணுவ தலைமையகத்தில் இராணுவ தளபதி மீதும் தற்கொலை குண்டுத் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக எனது அரசாங்கம் ஜனவரி 2006 மற்றும் ஜூன் மாதங்களில் ஜெனிவா மற்றும் ஒஸ்லோவில் சமாதான பேச்சுவார்த்தைகள் இரண்டில் ஈடுபட்டது. இதனை விடுதலை புலிகள் நிறுத்தினர். இதனால் 2006 ஜூன் மாதத்தில் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் நிலைமை ஏற்பட்டது. 2006 கெப்பிட்டிமுல்லாவில் சிவில் மக்களின் பஸ் மீது நடத்தப்பட்ட குண்டுத் தாக்குதலில் 64 பேர் கொல்லப்பட்டதுடன் 86 பேர் காயமடைந்தனர். இதன் பின்னர் 2006 ஜூலை மாதத்தில் விடுதலை புலிகள் மாவிலாறு அணையை மூடினர். இதனைத் தொடர்ந்து இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதுடன் அந்த நடவடிக்கை 2009 மே 19 விடுதலை புலிகளை முழுமையாக தோற்கடிக்கும் வரையில் நிறுத்தப்படவில்லை. யுத்தத்தில் பெருமளவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பிரித்தானியா அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கின்றேன். 2017 அக்டோபர் 12 நேஸ்பி பிரபு, பிரித்தானிய சாம் எம்பிக்கள் குழு மற்றும் அப்போது கொழும்பில் இருந்த பிரித்தானிய பாதுகாப்பு தொடர்பான தூதுவர் ஆகியோர் இலங்கை இராணுவத்தின் ஒழுக்கத்தை பாராட்டியதுடன் இராணுவத்தினர் சிவிலியன்களை கொலை செய்யும் கொள்கையில் இருக்கவில்லை என கூறியதை நினைவூட்டுகின்றேன். நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட்டோமே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல என்பதனையும் குறிப்பிடுகின்றோம். யுத்தம் முடிவடைந்து சில மாதங்களின் பின்னர் யுத்த காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் 2010 ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010 ஜனவரி 6 அறிக்கையொன்றை வெளியிட்டு முன்னாள் இராணுவ தளபதிக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களுக்கு கோரிக்கை விடுத்ததுடன் வடக்கு கிழக்கில் 60% அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். 2004 விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து வெளியேறி ஜனநாயக அரசியலுக்குள் நுழைந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானுக்கு எதிராக தடை விதித்தல் மற்றும் விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களுக்கு தண்டனை வழங்குவதன் ஊடாக விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் டயஸ்போராக்களை மகிழ்விக்க முன்னெடுக்கும் நடவடிக்கை என்பது தெளிவாகின்றது. 2009 ஏப்ரல் மாதத்தில் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் டேவிட் மிலிபேண்ட் இலங்கைக்கு வந்து இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்த போதும் நான் அதனை நிராகரித்திருந்தேன்.
பின்னர் விக்கிலீக்ஸ் வெளியிட்ட இரகசிய ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு லண்டன் பத்திரிகையொன்று மிலிபேண்ட் பிரிட்டன் தொழில் கட்சியில் தமிழ் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை யுத்தத்தில் தலையிட முயற்சித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று வரையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் தொடர்பான பிரிட்டன் அரசாங்கத்தின் நிலைப்பாடானது வாக்கு அரசியலுக்கானது என்பதனை கவலையுடன் தெரிவிக்க வேண்டியுள்ளது. 3 தசாப்தங்களாக விடுதலை புலி பயங்கரவாதத்தால் 27,965 ஆயுதப்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதுடன் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட சிவில் மக்களும் ஆயிரக்கணக்கில் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நாட்டில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தனது கடமையை நிறைவேற்றி இராணுவ அதிகாரிகளை இலக்கு வைத்து வெளிநாட்டு அரசுகள் மற்றும் அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக முன்னிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்.